ஹலோ 10th ஸ்டூடெண்ட் வரப்போகிற செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமில் மேக்ஸில் சென்டர் மார்க் ஸ்கோர் பண்ணணுமா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நல்லா தெளிவாக படிச்சுட்டு இந்த இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பிடிஎஃப் இருக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. யூடியூப்பும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் பல மாணவர்கள் சஜஷன் காட்டும். தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் நீங்கள் என்ன படிக்கணும், 5 மார்க்ஸில் என்ன படிக்கணுன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கீழே அன்லைன் பண்ணிடுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஸோ தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மார்க்ஸில் என்ன படிக்கணும், என்ன எக்ஸாம்பிள் படிக்கணும், என்ன எக்ஸசைஸ் படிக்கணும் தெளிவாக கொடுத்துருப்போம். 5 மார்க்ஸில் அதே போல் கொடுத்துருவோம். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 4.21 4.25 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் 4.4ல் 9 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பித்தாகரஸ் தேரம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஈஸியாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற எந்த சம்மையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அதே போல் 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா கோத்ரூ பண்ணிங்க. அண்டர்லைன் பண்ணிற கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் படிச்சிட்டாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி கிராஃபில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிக்க, என்னென்ன எக்ஸாம்பிள் சம் படிக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். அதே போல் என்ன எக்ஸசைஸ் சம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் கிராஃபில் என்ன எக்ஸாம்பிள் படிக்கணும், என்ன எக்ஸசைஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டு இருக்கோம். மறக்காமல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.